தனுராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்? தனுர் ராசினை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அவர்களுடைய ஒரு தன்னம்பிக்கை அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி, ஒரு ஆளுமை தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயமுமே மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை அப்படின்ற மாதிரியான விஷயத்துல கண்டிப்பான முறையிலே உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதேபோல வந்து பார்த்தோம்னா, மிக உயர்ந்த பதவியிலே அமருவார்கள். அரசியல்வாதிகள் வந்து இருக்கக்கூடிய தனுர் ராசியினர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு உயரத்தை தொடுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உடல் ரீதியாக தொல்லைகள் ஏதாவது இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து தனுராசினருக்கு அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, தனுராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடம் அவர்களுக்கு எங்கிருந்து இந்த எனர்ஜி வந்திருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியா இருக்கும். இவ்வளோ நாளா ஒரு எனர்ஜி இல்லாத, இவ்வளோ எனர்ஜி எங்கிட்ட தான் இங்க வந்தது அப்படின்னு டக்குன்னு அந்த மாதிரி ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பயங்கர எல்லா இடத்துலையுமே போயிட்டு வென்று விடுவார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு வருஷம் அவர்களுக்கு ரொம்பவே அற்புதமாக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா விதத்திலுமே அவங்களுக்கு பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த சேலஞ்சஸ் வந்தாலும் இந்த தடவை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு வருஷம் 2026 பொறுத்த வரைக்கும் எனி சேலஞ்சஸ் அவங்க கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய அளவில் அவங்க ஃபேஸ் பண்ணி எல்லா விஷயத்திலிருந்துமே அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் அப்படின்ற மாதிரியான சொல்லலாம். எந்த பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனை அப்படின்றது அவர்களுக்கு தவிடுபடி ஆகக்கூடிய ஒரு ராசினராக இருக்கும். தனுர் ராசினருமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல கிரகங்கள் அப்படின்ற மாதிரி நல்ல சூழ்நிலைகள் எல்லாருக்குமே வந்தது. எந்த ஒரு ஒரு ராசினருக்குமே பர்ட்டிகுலரா இருக்கிற எல்லா கிரகமுமே கெட்டு போயிருக்கு அப்படின்னு இந்த வருஷம் நீ எழுந்திருக்கவே மாட்டே அப்படின்னு யாரையுமே அப்படி சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சிலருக்கு அந்த டவுன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். சிலருக்கு அப்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி வந்து இந்த தனுராசினர் சிலர் வந்து தனுராசினர் இப்படி தனுராசினர் இப்படின்னு சொல்லி சொல்லி அது மாதிரி நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டிய ஒரு தனுர் ராசி அப்படின்றது அவங்க வந்து கொஞ்சம் உள்ள தலைவிலே சோர்ந்து போயிருக்கக்கூடிய காலகட்டமாக சமீப காலங்களாக அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. நீங்க சொன்னீங்களே சார், விருச்சிக ராசி கேட்கிற போல தனுர் ராசினரும் நிறைய பேர் கேட்பாங்க. எங்களுக்கு எப்ப அடுத்த நல்ல காலம் வரும் சொல்லி. அது என்னன்னாங்க, இப்போ நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த டைம்லைன்ல பார்க்கும்போது தனுர் ராசிக்கு இவ்வளவு சோகமாக தனுர் ராசியா இவ்வளவா இப்ப சொல்லும் போதே நீ இவ்வளவு சோகமா இருந்துட்டு எவ்வளவு காலம் அப்படின்னா எல்லாருமே அப்படிதான். தனுர் ராசினை பொறுத்த வரைக்கும் இப்போ பொதுவாக இப்போ நம்ம வந்து யார் ஒருத்தராலுமே இப்போ ஜோதிடம் சொல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி, ராசி பலன் சொல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய யாராக இருந்தாலுமே சரின்னு வச்சுக்கலாம். ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்கு. இவ்வளவு நாள் இவ்வளோ நீ கஷ்டப்பட்டுட்டி அப்படின்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு மன கஷ்டமோ ஏதாவது ஒன்று இருந்திருக்கும். அப்போ அந்த சுயபட்சாதாபம் நெட்டி பார்க்கும். ஆமாம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ரொம்ப குறிப்பிட்ட நபர்கள் தான் எனக்கு என்ன கஷ்டம், நான் எப்பவுமே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வெகு குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம். அது மாதிரியாக மாட்டிக்கிட்டவங்க தான் தனுராசினர். மற்றபடி நல்லா இருக்கக்கூடியவர்கள் தான். நல்ல அவர்களுடைய ஒரு சுயத்தன்மையை அவர்கள் வந்து பார்த்துட்டாங்கன்னா தனுராசினர் ரொம்ப மேலோங்கி போகக்கூடிய ஒரு ராசினராக தான் தனுராசினர் சொல்லணும். அவங்க அதை பார்க்காம அவர்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா கூட சொல்லலாம்.